Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். 4வது அதிமுக எம்எல்ஏ தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சபாநாயகர் அறையில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா. நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் 4வதாக ஒரு அதிமுக எம்எல்ஏவும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தராஷி ஷாம் இணைந்திருக்கிறார். தராஷி ஷாம், அரசியல் காட்சிகள் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. 4வது அதிமுக எம்எல்ஏவும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க? 4th விக்கெட் டவுன் அப்படிதான் பார்க்கணும். அதிமுகவுக்கு ஒரு சோதனை காலம். ஆனா சபாநாயகரை பொறுத்தவரையில் அவரு நீதியாக நடந்து கொள்ளவில்லை, அப்படித்தான் நான் இதுல குற்றம் சாட்டுறேன். என்ன காரணம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அரசியல் சாசனம் வரி வார்த்தை இல்லை, அதோட நோக்கம் தான். நோக்கம் என்பது 10th ஷெட்யூல்ல கட்சி தாவலை தடுத்தல். எப்படி தடுக்க வேண்டும், ஏன் தடுக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கு அதுல விடை இருக்குது. அப்படி என்றால் ஒருவர் இன்னொரு கட்சிக்கு போவதற்கு முன்னதாக ஒரு குற்றம் செய்யறாரு. அந்த குற்றம் கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய குற்றம். ஏன்னா அது ஓப்பனா சட்டமன்றத்தில் நடந்த விஷயம், சபாநாயகரின் கண்முன் நடந்த விஷயம். எனவே நேரடியாகவே அந்த குற்றம் நிரூபணம் ஆகிவிட்டது. கட்சி தாவல் நடந்து விட்டது, வாலண்டரிலி குவிட்டிங் த பார்ட்டி. அது நடந்த பிறகு இயல்பாக அது தண்டனைக்குரிய குற்றம். தண்டனை என்பது ஒரே தண்டனை தான், டிஸ்குவாலிபிகேஷன். சபாநாயகர் தான் அதுக்கு முதல் அத்தாரிட்டி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த இடத்துல சபாநாயகருக்கு 2 ரோல் வருது. ஒன்னு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அதாவது கிட்டத்தட்ட நீதிபதி மாதிரி. அரசியல் சாசன தாவால அவர் நீதிபதியாக செயல்படுவார். ஆனால் சட்டமன்ற நடவடிக்கையில அவர் ஆபீசர் ஆஃப் த அசம்பிளி தான். அதாவது ஒரு ராஜினாமா கொடுக்கிறாரு, அதை ஏத்துக்கிறது, இதெல்லாம் ஆபீஸ் ஆஃப் த அசம்பிளி. அப்போ ஒரே நேரத்துல 2 ரோல் பண்றாரு. இப்போ அவர்கிட்ட முதல் மனு நிலுவையில் இருக்கு, நீதிபதியாக நீங்கள் நியாயம் வழங்குங்கிற மனு நிலுவையில் இருக்கு. அந்த நேரத்தில் அவர் ஆபீசராக மாறி ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுதல்னா அந்த முதல் நீதிபதி நடவடிக்கையை அவர் புறக்கணிக்கிறாருன்னு ஆயிரும். கான்ஸ்டிடியூஷன் படி பதவியேற்ற சபாநாயகர் அவ்வாறு செய்யக்கூடாது. ஒண்ணு அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அவங்க எந்த தவறும் செய்யல, அப்படி கூட அவர் சொல்லலாம், அது கூட தவறு கிடையாது. ஆனால் அந்த மனுவை நிலுவையில வச்சுட்டு ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மறைமுகமாக கட்சி தாவலை ஊக்குவித்தல் தான். அது நேரடியாக கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு எதிரானது. நீதிமன்றங்கள் பலமுறை இது சொல்லியிருக்கு. தகுதி இழப்பு நடவடிக்கையை ஒருவர் எதிர்கொண்டு இருக்கும் போது ராஜினாமா செய்தல் என்பது குறுக்கு வழி அல்ல என்று நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு 3 ஜட்ஜி அடங்கிய அமர்வு 2019 தீர்ப்பு. தகுதி இழப்பு இவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ராஜினாமா செய்வதால் அந்த தகுதி இழப்புங்கிறது அதை அவங்க தவிர்க்க முடியாது. அப்ப ராஜினாமா தான் பண்ணிட்டாரே, அவர் எம்எல்ஏவே கிடையாது, இனி தகுதி இழப்புக்கு தண்டனை கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன அப்படி நம்ம பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இது ஃபார் பீயிங் ஏ மெம்பர், லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரா தொடர்வதற்கான தகுதி இழப்பு. நாளைக்கு அவங்க தேர்தலில் நின்னாங்கன்னா ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர், லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக தேர்ந்தெடுப்பதற்கான தகுதி இழப்பு அது வந்துடும். அப்படின்னா இதற்கு அடுத்த கட்டம் அதிமுக நீதிமன்றத்துக்கு செல்வதுதான் இதற்கு அடுத்த கட்டம். நீதிமன்றத்துக்கு போய் இவங்க தகுதி இழப்பு அடைந்தவர்கள், இவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்கிற அந்த ஸ்டாண்டை எடுத்து அவங்க வாதாடணும். இன்னும் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் அதிமுக சார்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு செல்லும் பட்சத்துல அதிமுகவுக்கு சாதகமான நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு? கடந்த காலங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கால தாமதம் ஆகும், ஆனா சாதகமான பதில் கிடைக்கும். ஆனா இந்த எம்எல்ஏக்களுக்கான நஷ்டம் என்ன அப்படின்னா, அவங்க தேர்தல் தள்ளி போயிடும். இப்போ உதாரணமாக அந்த காலகட்டத்தில் திருப்பரங்குன்றம், அப்புறம் 18 எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு, அது அனைவருக்குமே தெரியும். 2017 தேர்தல் எப்போ வந்ததுன்னா 2019 தான் வந்துச்சு.
திருப்பரங்குன்றம் 2016-17 காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. 18 தகுதி இழப்பு வந்தது, 19 தான் தேர்தல் வந்துச்சு. காரணம் நிலுவையில மனு இருக்கும். இப்ப தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையம் அதை தள்ளி போடும். நீதிமன்றத்தின் முன்னால நிலுவையில் இருக்கிற விஷயம் மேட்டர் சப்ஜூடிஸ்ன்னு தள்ளி போடும். அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதிமுகவுக்கு அதுல நேரடி லாபம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த எம்எல்ஏக்களுக்கு நேரடி நஷ்டம் ஏற்படும். ராஜினாமா செய்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கு நேரடி நஷ்டம் ஏற்படும். அவங்க ராஜினாமா செய்து தேர்தல் நடந்து அதுல தாவேகா சார்பா டிக்கெட் வாங்கி நாம் தற்போது ராஜினாமா கடிதத்தை இசக்கி சுப்பையா கிட்ட கைப்பட எழுதி கேட்டிருக்கிறார் சபாநாயகர். நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போதும் அந்த 3 எம்எல்ஏக்களும் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சபாநாயகர். கைப்பட எழுதி கேட்கறதோட பின்னணி என்ன? தன்னிச்சையாக ராஜினாமா கொடுக்கறாங்கன்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டா அது எல்லாரும் அப்படித்தான் கேட்பாங்க. கைப்பட தான் எழுதி கொடுக்கணுங்க. ஆனா சபாநாயகருக்கு ஒரு கடமை இருக்குது. தன்னிச்சையாக அவர்கள் ராஜினாமா செய்தார்கள்னா அதுக்கு பின்னணி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். Ponvanda Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.